உடுமலைப்பேட்டை அருகே என்கவுண்டரில் மணிகண்டன் என்பவர் கொல்லப்பட்ட நிலையில் அவர் தாக்கியதில் காயமடைந்த சரவணகுமாரிடம் திருப்பூர் எஸ்பி கிருஷ்ண யாதவ் நலம் விசாரித்தார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, திருப்பூர் மாவட்டம் உடுமலை குடிமங்கலம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த SSI கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது மணிகண்டன் என்ற முக்கிய குற்றவாளியானவர் பிடித்து அவரது ஆயுதங்கள் எங்கே பதுக்கி வைத்திருக்கிறார் என அவரிடம் விசாரணை நடத்த போது ஆயுதத்தை எடுத்த அவர் அங்க இருந்த உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை வெட்டியுள்ளார். இதில் கையில் பலத்த காயமடைந்தார். உடனடியாக மேலும் அங்கிருந்த போலீசாரையும் அவர் தாக்க முயன்றதால் உடனடியாக காவல் ஆய்வாளர் குடிமங்கலம் காவல் ஆய்வாளர் அவரை தற்காப்புக்காக சுட நேர்ந்தது. இதன் காரணமாக அவர் நெற்றியில் குண்டு பாய்ந்து உடனடியாக உயிரிழந்தார். 2 குண்டுகள் சுடப்பட்ட நிலையில் 1 குண்டு மட்டுமே அவரது நெற்றியில் பாய்ந்தது. இந்த நிலையில் காயமடைந்த சரவணகுமாரை உடனடியாக உடுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். அங்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சையில் அவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ண யாதவ் அவரிடம் நேரடியாக சென்று சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அவரது உடல் நலம் குறித்தும் கேட்டறிந்து நலம் விசாரித்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் உயிரிழந்த மணிகண்டனின் உடலானது தற்பொழுது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.